வணக்கம், என்னோட பேர் தேவதர்ஷினி. திருச்சி கிழக்கு மன்ற தொகுதியில் தாராநல்லூரில் வசிக்கிறேன். 2022 ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஃப்ளெக்ஸோட ஃப்ரேம் மாடியிலேருந்து அதை எடுக்கிறப்போ தம்பிக்கு வந்துட்டு கரண்ட் ஷாக் ஆச்சிருச்சு. பதட்டத்தில் என்ன பண்ணிட்டேன், தம்பி மேலே அந்த ஃப்ரேம் விழுவ போகவும் தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃப்ரேமை பிடிச்சி இழுத்துட்டேன். உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க எங்கள் 2 பேர்த்தையும். ஜிஹெச்லேயே வந்துட்டு காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. திருச்சி கிழக்கு மன்ற தொகுதியோட எம்எல்ஏ ஐயா இடிகோ இதயராஜ் ஐயா நேர்லேயே பார்க்க அந்த நேரத்துல எங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்க. மருத்துவர்கிட்டலாம் பார்த்துக்கங்க, எப்படியாவது நீங்க உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனாங்க. திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்குலாம் வந்துட்டோம். ஐயாவே பார்த்து பேசினாங்க. உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னாங்க. இது மாதிரி கை எடுத்துட்டாங்க. இப்போ நான் கல்லூரி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு கை இருந்தால் நல்லா இருக்கும். ஐயா சொல்லி ஒருத்தவங்க எங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்து எங்களை தங்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஃபுல்லா அதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி இதுக்கு என்ன ப்ரொசீஜரு அவரோட சீல் வச்ச ஒரு இதில் எழுதி கொடுத்து அனுப்பினாரு. இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் ரொம்ப இது பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அது மூலியமா ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து தொகையும் கொடுத்து அவங்க பார்த்துட்டு சரிம்மா நீ இப்படி பண்ற, படிக்கணும்னு நினைக்கிற, என்ன படிக்கிறேன்னு கேட்டாங்க. இது மாதிரி முதுகலை தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ மேற்கொண்டு நீ என்ன படிக்கிறதா இருந்தாலும் உன்னோட படிப்பு செல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த நிறுவனம் என்னோட எம்ஏவோட செலவு ஃபுல்லாவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த உதவி ஐயா மூலமா கிடைச்சிச்சு. இது மாதிரி தொடர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வந்த திருச்சி கிழக்கு மன்ற தொகுதியோட எம்எல்ஏ ஐயா இனிகோ இதயராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.